ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையில் கோலா உருண்டை செய்ய போகிறோம். பலாக்கொட்டை, தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கணும். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த பலாக்கொட்டை, அதுக்கு அடுத்தது தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நம்ம மையை அடித்து எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு, ஏலக்காய் 2 இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா உப்பு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம அப்போ தான் உருண்டை உருட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சும்மா ஸ்பூனால் கிண்டினேன், அப்புறம் கையாலேயே கிண்டி அதை உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையை உருட்டி நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சிம்மில் வச்சு இந்த உருண்டையை உருட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோலா உருண்டை நல்லா சிம்மில் வச்சு எடுத்தால் தான் உடையாமல் வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். மட்டன் கோலா உருண்டையை மிஞ்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.